ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பட்டர், கார்லிக், கொரியாண்டர் லீஃப், சால்ட். நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா சால்ட் தேவையில்லை. நான் வந்து அன்சால்டட் பட்டர் அப்படிங்கிறனால நம்ம டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா நான் 1 க்யூப் பட்டர் எடுத்திருக்கேங்க. நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு ப்ரெட் இருக்குல்ல, நான் வந்து பன் எடுத்திருக்கேன். அதில் தான் வந்து கார்லிக் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 க்யூப் பட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கு. ஸோ அப்புறம் 6 பல் பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 லீஃப் மட்டும், கொரியாண்டரோட லீஃப் மட்டும் எடுத்துருக்கோம். நீங்கள் பார்ஸ்லி எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். ஏன்னா பார்ஸ்லியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம கொத்தமல்லி தலையோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் கொத்தமல்லி நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க. கடைசியாக சால்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ரீம் மாதிரி அடிக்குங்க. நம்ம பொட்டேட்டோ எப்படி மேஷ் பண்ணுவோம் அது மாதிரி பட்டரை மேஷ் பண்ணி நம்ம க்ரீம் மாதிரி ஆக்க போகிறோம். உருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா உருக்கிட்டிங்கன்னா அது ஆயில் மாதிரி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம க்ரீம் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு க்ரீம் மாதிரி ஆக்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வந்து எல்லாமே மேஷ் ஆகி நல்லா க்ரீம் மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக உருகவும் ஆரம்பிச்சிச்சு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னில் வந்துட்டு தடவ போகிறோம். நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி நான் இன்றைக்கி பன் தான் எடுத்திருக்கேங்க. இது நார்மல் பன்னு தான், வெறும் ஸ்பெஷல்லாம் கிடையாது. இது நார்மல் பன்னு தான். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ இந்த கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம பட்டர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணி இதை நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோங்க, அவ்வளோதான். பட் ஆனால் இது டோஸ்ட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பட்டர் ஒழுகி கீழே தவாவில் வேஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அலுமினியம் ஃபாயில் எடுத்திருக்கேன். ஸோ அலுமினியம் ஃபாயிலில் இதை வச்சு அதை வந்து நீட்டாக வந்து ரேப் பண்ணிவிடுவோம். ரேப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தவாவில் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி எல்லா சைடும் கம்ப்ளீட்டாக ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து பட்டர் வந்து வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ எல்லா சைடும் வந்து நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபாயிலில் ரேப் பண்ணியிருக்க ப்ரெட்டை வந்து டவாவில் போட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் அவனில் கூட டோஸ்ட் பண்ணலாம். அவனில் வந்து இல்லை அவன் ஓடிஜி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதில் கூட தாராளமாக டோஸ்ட் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி தவாவில் தான் போடுறேங்க. தவாவில் போட்டுட்டு நம்ம நார்மல் ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறத விட கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா இது வந்து ஃபாயில் தாண்டி வந்து டோஸ்ட் ஆகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பட்டர் வந்து வேஸ்ட் ஆகாது. அண்ட் பட்டர் அண்ட் அந்த கார்லிக் வந்து நம்ம ப்ரெட்டில் நல்லா ஊறி ஒரு செம எம்மியாக டேஸ்டியான ஒரு கார்லிக் ப்ரெட் கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரெட் நல்லாவே டோஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக டோஸ்ட் ஆகிருக்குது. நம்ம இது ஓப்பன் பண்ணும் போதே, நீங்கள் இது பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக வந்து அந்த கார்லிக் ப்ரெட் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.